வணக்கம் டெக் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக் ஃபேக்ட் வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாத சில டெக் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே பார்த்து முடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் சரி, நானாக இருந்தால் சரி, லைஃப்பில் ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சிஸ்டமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எதுன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் க்ரோம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபயர்ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோகோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உலக சுற்றி ஒரு ஃபாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேரை வச்சு அது ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த லோகோவில் இருக்கிறது ஃபாக்ஸ் கிடையாதான், ஒரு ரெட் பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 1976 அதாவது ஆப்பிள் கண்டுபிடிச்ச டைமில் ஆப்பிளோட லோகோ எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். AppleComputers.co அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் எதை குறிக்குதுன்னா, ஐசாக் நியூட்டன் எல்லாருக்குமே தெரியும். அவர் மரத்து கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் மேலே ஆப்பிள் விழுந்ததால தான் பார்த்தீங்கன்னா அவர் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. அந்த சீனை வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக அந்த இமேஜில் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ மொபைல்லே பெரிய பிராண்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள், சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க ஆப்பிள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் கிடையாது. சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 38 வருஷம் முன்னாடியே வந்து, அதாவது March 1, 1938 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் உருவாச்சு. இது ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 1976 தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ஆப்பிளுக்கோ இது சாம்சங்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபோன்ஸ்க்காக மட்டுமே கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி ஸ்டார்டிங்கு. ஆனால் சாம்சங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கம்பெனியாவோ இல்லை எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாவோ ஸ்டார்ட் பண்ணல. க்ரோசரி ஷாப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சில பேர் லேக்ஸில் இருக்கும், சில பேருக்கு தௌசண்ட்ஸில் இருக்கும், சில பேருக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி மில்லியன் கணக்குனா எல்லாருக்குமே தெரியும். 1 மில்லியன்னா இப்போ 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரேடியோ கூட எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ரேடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 38 வருஷம் கழிச்சு தான் 50 மில்லியன் ஆடியன்ஸை வந்துட்டு அவங்க அடைஞ்சாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து 38 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி ஆடியன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்தோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு ரூட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஈஸியாக ஃபோன் எடுத்து கூகுள் மேப் போட்டு ரூட் போட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி கூகுள் மேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூட் காட்டுற ஆப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பேசிக்கலி ஜிபிஎஸ் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. அந்த ஜிபிஎஸ் வந்துட்டு நம்ம டெய்லி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜிபிஎஸ் ஒரு நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு $2 மில்லியன் செலவாகுது. அதாவது $20 லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஜிபிஎஸ் ஆப்ரேட் பண்ணுறது செலவாகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பென்ட்ரைவ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பென்ட்ரைவ் வந்துட்டு எடுத்து குத்தும் போது ஸ்டார்டிங் வந்துட்டு தப்பாக குத்திட்டு அதை திருப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக குத்துவாங்க. இது வந்து 86% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. வெறும் மிச்சம் இருக்கிற 14% தான் ஸ்டார்டிங் குத்தும் போது கரெக்டாக குத்திடுவாங்க. 1787 லேவி ஹட்சின் அப்படின்ற ஒரு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அலாரமை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே அலாரம்ஸ் வந்துடுது. எவ்வளோ அலாரம் வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரத்துக்கு வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கலாம். ஆனால் அப்போ வந்து அலாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலாரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் செட் பண்ண முடியாது. காலையில் 4 o'clock அதாவது 4 AM மட்டும் தான் அந்த அலாரம் செட் ஆகிட்டு வரும். நீங்கள் வந்துட்டு அந்த அலாரம் ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அந்த அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. புது அலாரம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ அலாரம் மாதிரி. நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்கிற ஒரு லைனாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு பார் கோட். 1952 நார்மன் ஜோசப் வுட்லேண்ட் அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பார் கோடை கண்டுபிடிக்கிறாரு. பார் கோடை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் மேலே வச்சு ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஒரு சூயிங் கம் பாக்கெட் மேலே தான் வச்சு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நார்மலாக ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்ணு தெரியாதவங்களாம் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமானா ஆமாம், அப்படி ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வெறும் பட்டன்ஸ் மூலமாக தான் இருக்கும். நார்மல் நம்ம ஐபேட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. ஆனால் இது பார்த்தா ஸ்க்ரீன் இருக்காது, கம்ப்ளீட்லி பட்டன் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் மேலே சில மேடு பழங்களெல்லாம் இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லிஃப்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில டாட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டாட்ஸ் டச் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இப்போலாம் ஒரு செல்ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெல்லாம் விதவிதமாக வைக்குவாங்க. பேர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாஸ்வேர்டாக வைக்குவாங்க. ஆனால் ஒரு பெரிய மிசைலுக்கு என்ன மாதிரி பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் நினைக்குவீங்க ரொம்ப பெரிய பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. 0 வந்துட்டு 8 டைம் டைப் பண்ணோம். அதாவது 0000 8 தடவை டைப் பண்ணுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிசைலோட பாஸ்வேர்டு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் இந்த டெக் ஃபேக்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் போடக்கூடிய டெக் கன்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும், நீங்களே வீடியோ பார்க்கலாம். ஸோ see you next video. Until that, bye.